மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தா நிச்சயமாக இதை குணப்படுத்த முடியுமா? இப்போ சிகேடி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரானிக் கிட்னி டிசீஸ், இதுக்குதான் நம்ம வந்து ஸ்பெஷலா ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம கிளினிக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் நம்ம கிட்னி டிசீஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி கிட்னி டிசீஸ்க்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிற பட்சத்துல இப்போ இதுல என்னென்ன ஸ்டேஜ்க்கு எந்த மாதிரியான மெடிசன்ஸ் நம்ம கொடுக்குறோம்? பொதுவாகவே இந்த சிகேடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிரானிக் கிட்னி டிசீஸ்ல 5 ஸ்டேஜ் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஸ்டேஜ் 1ல இருந்து ஸ்டேஜ் 5 வரைக்கும். ஸோ இது 5 அப்படின்னு சொல்றது தான் எண்ட் ஸ்டேஜ், லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதற்கான சிம்டம்ஸ் அப்படின்றது கொஞ்சம் தீவிரமாகவே இருக்கும். ஸ்டேஜ் 5ல இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் கொஞ்சம் தீவிரமாகவே இருக்கும். ஆனா நம்ம கிட்ட வர்றவங்க எல்லாருமே நல்ல ஒரு முன்னேற்றம் அடைந்து குணமடைவதற்கு காரணம் என்னன்னா, ஒவ்வொரு ஸ்டேஜுக்குமே அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரியான மருந்துகள் நம்ம கொடுக்குறோம். இப்ப பொதுவாக சிறுநீரகங்கள் பாதிப்புக்கு உள்ளாவதற்கு இதற்கு முன்னாடி நமக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, சுகர் ஒரு மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லலாம். சுகர் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா பிளட் ப்ரெஷர். பிளட் ப்ரெஷர் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் நிச்சயமாக நமக்கு என்ன நடக்குதுன்னா, அடுத்தடுத்த ஸ்டேஜ்ல நமக்கு வந்து சிறுநீரகங்கள் பாதிப்பு உள்ளாகிட்டே வருதுன்னு சொல்லலாம். பிளட் ப்ரெஷர் இருந்தா இதயம் தொடர்பான பிரச்சனைகளோ இல்ல சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகளோ இருக்கு. ஸோ அதே மாதிரி பிளட் ப்ரெஷர் இருக்கும்போது நிச்சயமாக நமக்கு நிறைய சிறுநீரகம் தொடர்பான பாதிப்புகள் ஏற்படுது. இதுல வந்து அந்த 5 ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ஒவ்வொரு ஸ்டேஜுக்குமே நமக்கு ஏற்ற மாதிரியான சிகிச்சைகள். ஸோ எந்த ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப வீரியமான மருந்துகளோட இந்த குரு மருந்து சேர்த்து கொடுக்கணும். டயட் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். இது எல்லாமே நம்ம சொல்றோம். ஸோ பொதுவாகவே டயட் அப்படின்னு சொல்லும்போது புரோட்டீன் சார்ந்த டயட் வந்து நம்ம டோட்டலா அவாய்ட் பண்றது நல்லது. புரதம் சார்ந்த உணவுகள் நிறைய எடுக்க நம்ம உடல்ல நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. மாற்றங்கள் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஆல்ரெடி நமக்கு வந்து புரோட்டீன் லீக்கேஜ் ஆகுதுன்னா நம்ம உடல் எடை அப்படின்றது குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ உடல் எடை குறைய நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. இதுல நம்ம ஆல்ரெடி நமக்கு வந்து புரோட்டீன் லீக்கேஜ் இருக்கு. இதுல திரும்பவும் நம்ம வந்து புரோட்டீன் சார்ந்த உணவுகள் எடுக்கும்போது நிச்சயமான பாதிப்புகளை உள்ளாகுதுன்னு சொல்லலாம். புரோட்டீன் சார்ந்த உணவுகள்லாம் ரெட் மீட் நம்ம வந்து சொல்றோம். அசைவ உணவுகள் தொடர்ந்து எடுத்தோம்னா நிச்சயமாக சிறுநீரகங்கள்ல பாதிப்பானது ஏற்படுது. இதை தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள்ல முக்கியமா நம்ம எல்லாருமே சொல்லக்கூடியது இதுதான், உப்பு குறைச்சி சாப்பிடுங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி உப்பு நீங்க எடுக்கிறீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 கிராம் அளவு தான் உப்பு எடுக்கணும். இதுவே ஸ்டேஜ் 4 ஸ்டேஜ் 5ல இருந்தீங்கன்னா நிச்சயமா உப்பே எடுக்க வேண்டாங்க, ஒரு 2 சிட்டிகை சும்மா லைட்டா தூவி விட்டு சாப்பிடுங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். அதை தாண்டி உப்பு எடுக்கக்கூடாது. இந்த 1 கிராம் அளவுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய உப்பு கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு சில ப்ராசஸ் இருக்கு. அந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம். முருங்கை இலை இருக்கு இல்லைங்களா? முருங்கை இலை, முருங்கைக்கீரை நம்ம சொல்றோம், முருங்கை இலைன்னு சொல்றோம். இந்த உப்பு ஒரு மண் சட்டிலையோ நம்ம வந்து இரும்பு பாத்திரத்திலயோ, மண் சட்டினா ரொம்ப சிறந்தது, அதுல இந்த உப்பை போட்டு முருங்கை கீரையும் அதுல போட்டு நம்ம வறுத்து எடுத்து வச்சு பயன்படுத்தணும். இந்த உப்பு தான் நம்ம சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பா இந்த உப்பை பயன்படுத்தலாம். அடுத்ததாக பார்த்தோம்னா கரிசலாங்கண்ணி சாறு விட்டு அந்த உப்பை பயன்படுத்திக்கலாம். இதை எப்படி, ஃபர்ஸ்ட் இந்த முருங்கை கீரையை போட்டு நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கிறோம். அந்த உப்பை பயன்படுத்த போறோம், கல்லுப்பு. அடுத்ததாக இந்த கரிசாலை சாறும் இந்த கல்லுப்புல விட்டு, அதாவது வெள்ளை கரிசலாங்கண்ணி சாறு எடுத்து கல்லுப்புல விட்டு பெசரி நம்ம வெயில்ல வச்சணும். ஸோ வெயில்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா, அது உலர்ந்த பிறகு திரும்பவும் 2 முறையோ 3 முறையோ திரும்ப அந்த கரிசலாங்கண்ணி சாறு விட்டு அந்த உப்பை வெயில்ல வச்சு எடுத்து நல்லா உலர்ந்ததுக்கு அப்புறம் எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டு இதையுமே நம்ம பயன்படுத்தலாம். இந்த மாதிரி மூலிகையில நம்ம இலையில வறுத்ததோ இல்ல சாறு விட்டு எடுத்து வச்ச உப்பையும் நம்ம பயன்படுத்தும் பொழுது டைஜஷன் வந்து நார்மலா இருக்கும். அதே மாதிரி சிறுநீரகம் தொடர்பான அந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு இந்த உப்பு மிக சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, இப்போ ஆல்ரெடி நமக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அதற்கேற்ற மாதிரி தான் நம்ம உணவுகள் எடுக்கணும். குறிப்பாக பசியின்மை அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும். அதாவது சாப்பிட்ற உணவு வந்து சரியா செரிமானம் ஆகாம நமக்கு பசியின்மை தொந்தரவுகள் இருந்துகிட்டே இருக்கும். அதற்கு அடுத்தது முக்கியமா பார்த்தோம்னா கால்கள்ல வீக்கம். அந்த வீக்கம் வந்து நமக்கு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேல நமக்கு வீக்கம் வந்துச்சுன்னா கண்ட்ரோல் பண்ணவே முடியலன்னு சொல்றவங்களுக்கு என்னன்னா, வயிற்று பகுதியில அதிகமான ஒரு நீர்க்கோத்த மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். நீர்க்கோத்த மாதிரி அசைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டேஜ் 4 ஸ்டேஜ் 5ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன ஆகும்னா,
இந்த கால்கள்ல வீக்கம் ஏற்படுறது, வயிறு பகுதியில வந்து வீக்கம் ஏற்படுறது, இது எல்லாமே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நீர் கோத்த மாதிரி இருந்து நமக்கு இந்த பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ இந்த சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு அடிக்கடி நமக்கு என்ன ஆகுதுன்னா, ஸோ டைஜஷன் நார்மலா இல்லாம வாமிட்டிங், நாசி அப்படின்னு சொல்லக்கூடிய வாந்தி வந்து வந்துகிட்டே இருக்கும். இதற்கும் சேர்த்த மாதிரியான மருந்துகள் தான் நம்ம கொடுக்கணும். எந்த மாதிரியான உப்பு பயன்படுத்தலாம் சொல்லியிருக்கேன், என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அதே மாதிரி இப்போ நம்ம சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் அதிகமா வந்து ஃபைபர் கண்டென்ட், நார்ச்சத்து அதிகமா இருக்கிற மாதிரியான உணவுகளை எடுக்கணும். நார்ச்சத்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறத வந்து நம்ம தொடர்ந்து சாப்பிடும்போது நமக்கு நிறைய நிச்சயமான பலன்கள் கிடைக்கும். அதுல முக்கியமாக வாழைத்தண்டு ரொம்ப முக்கியம். அதற்கு அடுத்தது கீரை வகைகள்ல என்னென்ன கீரைகள் சாப்பிடலாம், ஏன்னா சிறுநீரக நோயாளிகள் கீரையை எடுக்கக்கூடாது. அந்த கீரை வகைகள் அப்படின்னு சொல்லும்போது சிறுகீரை, வெந்தயக்கீரை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த நிறைய மூலிகைகளை நம்ம சிறுகீரை சாறு விட்டு பாவனை செய்து தான் நம்ம எடுத்து சாப்பிட்றோம். ஸோ அந்த மாதிரி சாப்பிடும்போது நிறைய பலன் வந்து நமக்கு கிடைக்கும். சிறுகீரையை வந்து வேரோட நம்ம வந்து கஷாயம் போட்டும் குடிச்சிக்கலாம். இதுல முக்கியமாக GFR அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெஸ்ட் எடுத்து பார்க்குற நிலை இருக்கு. GFR அப்படின்னு சொல்லக்கூடியது குளோமெருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட். இந்த GFR வந்து பார்க்கும்போது அது 10க்கு குறைவாக இருக்கும்போதோ இல்லை 20க்கும் குறைவாக இருக்கும்போதோ நமக்கு இந்த பிரச்சனைகள் ஏற்படுது. இந்த 10க்கு குறைவாகவோ இல்லை 20க்கும் குறைவாகவோ நமக்கு இந்த GFR ரேஞ்ச் வந்து இருக்கும்போது அந்த சிறுநீரகத்தோட செயலிழப்புன்றது எவ்வளவு அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நிறைய பேர் கேட்கறது எவ்வளவு நாள்ல இது வந்து கியூர் ஆகும் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம GFR லெவல் ரொம்ப குறைவா இருக்கும். அதற்கு நாள் அப்படின்லாம் நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா நம்ம மெடிசன்ஸ் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 20ல இருந்து 30 நாட்கள் ஆயிடும் அந்த பாடியில போய் அப்சார்ப்ஷன் நடக்கிறதுக்கு. ஸோ அப்சார்ப்ஷன் நடந்து அதுக்கப்புறம் தான் கிட்னியோட ஃபங்க்ஷன் வந்து நார்மலா ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ அது வரைக்கும் அதுக்கு நம்ம டைம் கொடுத்து நம்ம மெடிசனும் டயட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நிச்சயமாக இந்த சிறுநீரக செயலிழப்பு எத்தனை ஸ்டேஜ்ல இருந்தாலும் சரி, ஸோ ஃபர்ஸ்ட் 3 வரைக்கும் இருந்துச்சுன்னா அதுக்கு வேற மாதிரியான ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்குறோம். ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி 4th and 5th ஸ்டேஜ்ல ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். ஸோ அப்ப அந்த ஒரு 30 நாள்லயே நமக்கு வந்து நல்ல மாற்றம் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்கும். அதற்கு அடுத்து இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம்னா இந்த சிறுநீரகம் அப்படின்றது திரும்ப ரிவர்ஸ் வர ஆரம்பிக்கும். இதனுடைய நம்ம டெய்லி என்ன சொல்றோம்னா, வீக்கம் இருந்துச்சுன்னா நம்ம இஞ்சி ஒத்துறமோ இல்ல மரமஞ்சள் பற்றோ நம்ம வந்து 10 வெளியில வந்து தடவிக்கிட்டே வரும்போது வீக்கம் குறைய ஆரம்பிக்கும். தினமும் முக்கியமாக காலை வேளையில் பார்லி கஞ்சி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த பார்லி கஞ்சி குடிக்கும் போது நிச்சயமாக அந்த உடல்ல எக்ஸஸா இருக்கக்கூடிய தண்ணீர் வடிய ஆரம்பிக்கும். இதனோட சேர்த்து நம்ம மெடிசன்ஸ் எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த மெடிசன்ஸ் உள்ள போக போக பிளட் பிரஷர் குறைந்து நமக்கு சிறுநீரகங்களுக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் அதிகரித்து சிறுநீரக செயல்பாடுன்றது கொஞ்சம் கொஞ்சமாக ரிவர்ஸ் வர பழைய நிலைக்கு வர ஆரம்பிக்கும். ஆனால் அதற்குமே நிறைய காலங்கள் வந்து தேவைப்படும். அந்த அளவுக்கு நம்ம டயட்டும் மெடிசன்ஸும் கரெக்டா எடுத்தோம்னா இந்த சிறுநீரக பாதிப்புல இருந்து நிச்சயம் விடுபடலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.